அன்றைக்கு மைக்கேலுக்கு நடந்தது கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட நம்ப மாட்டீங்க. நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விடயம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. 27 வயதான மைக்கேல் 2013 நவம்பர் 24 கனடாவில் டொரண்டோவில் உள்ள அவனது வீட்டிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டிற்கு தனியே ஹைக்கிங் செல்ல பிளான் பண்ணான். அங்கிருந்து காரில் புறப்பட்ட மைக்கேல் சுமார் 3.5 மணித்தியாலம் டிராவலிங் செய்து அவன் ஹைக்கிங் போக இருந்த காட்டிற்கு வந்தடைந்தான். சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் காட்டின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக தனது காரை காட்டின் கரைப்பகுதியில் நிறுத்திவிட்டு தனது டிராவலிங் பேக்கை எடுத்து அந்த அடர்ந்த காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தான். பல மணி நேரம் நடந்த மைக்கேல் ஒரு வழியாக அந்த நீர்வீழ்ச்சியை வந்தடைந்தான். அந்த நீர்வீழ்ச்சியின் அழகை பார்த்த மைக்கேல் நெகிழ்ச்சியில் உறைந்திருந்தான். சாயங்காலமானதால் மைக்கேல் தனது பேக்கில் இருந்த டெண்டை எடுத்து குடிலொன்றை அமைக்க ஆரம்பித்தான். தான் கொண்டு வந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட பின்பு நீண்ட நேரம் நடந்து வந்த களைப்பால் உறங்க ஆரம்பமானான். சரியாக ஒரு 2 மணி அளவில் அவன் தலையில் யாரோ கரல் பிடித்த ஆணியை வைத்து பலமாக அடிப்பது போன்றும் மைக்கேலின் மண்டை ஓட்டை சுத்தியலால் நொறுக்குவது போன்றும் அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. முழுவதுமாக நித்திரையில் மூழ்கியிருந்த மைக்கேல் தலைவலி காரணமாக நித்திரை கலக்கத்திலிருந்து கத்தி எழுந்தான். எழுந்து பார்க்கும் பொழுது அவன் டென்ட் போட்டிருந்த இடத்திலிருந்து 20 மீட்டர் தொலைவிலிருந்து 4 கால்களுடன் உடல் முழுவதும் ரோமத்துடனும் தன்னை குறுகுறு என யாரோ பார்ப்பதை உணர்ந்தான். பயத்தில் கத்த ஆரம்பித்த மைக்கேல் சில வினாடிகளில் மயக்கமடைந்தான். காலையில் கண்விழித்த மைக்கேல் தலை கை எல்லா இடத்திலும் இரத்தத்தை பார்த்து நடுக்கத்துடன் வேகமாக காட்டை விட்டு தள்ளாடியபடியே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்றடைந்தான். பின்னர் மைக்கேலுக்கு தீவிர சிகிச்சை நடந்து முடிந்த பின் மருத்துவர் மைக்கேலுக்கு உண்மையில் என்ன நடந்ததென கூறும் பொழுது ஒட்டுமொத்த மருத்துவமனையுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தது. மைக்கேலுக்கு அன்று உண்மையில் என்னதான் நடந்ததென்று மருத்துவர் சொன்ன விடயம் இதுதான். மைக்கேல் மிகவும் களைப்படைந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஓர் 4 அடி உயரமுள்ள ஓநாய் மைக்கேலை பார்த்து அவன்கிட்ட நெருங்கி வந்து மைக்கேலின் மண்டை ஓட்டை மெல்ல கடிக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த வலியை மைக்கேல் நிஜத்தில் உணராமல் கனவு போல உணர்ந்து கொண்டிருந்தான். சுமார் 10 to 15 தடவை கடித்து மைக்கேலின் தலையை தனியாக எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. திடீரென கத்தி எழுந்த பொழுது அந்த ஓநாய் அங்கிருந்து சென்று விட்டது. இறுதியில் மருத்துவர் சுமார் 40க்கும் மேற்பட்ட பற்கள் மைக்கேலின் மண்டை ஓட்டில் பதிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதை கேட்டதும் மைக்கேலால் ஒரு துளி கூட நம்ப முடியவில்லை. இதுதாங்க உண்மையிலேயே அங்கே நடந்தது. இது ஒரு மிராக்கல் என்று தாங்க சொல்லலாம். ஆனால் எப்படியோ மைக்கேல் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.